இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடுமையான நோயினாலும் பலவீனத்தினாலும் என் மூச்சு திணறுகிறதே, மரண பயம் என்னை சூழ்ந்து பிடித்துள்ளதே, என் உயிர் தப்புமா என்று கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ உங்களுக்கு புது ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் தந்து தன் ஜீவ சுவாசத்தினால் உங்களை பிழைக்க பண்ண போகிற தேவ வாக்குத்தத்தத்தை இன்று தியானிக்க போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. யோபு 33:4. வேதாகமத்தில் இந்த உன்னதமான வார்த்தைகளை எலிகு என்பவர் யோபுவிடம் பேசும்போது குறிப்பிடுகிறார். மனிதன் மண்ணில் உருவாக்கப்பட்ட வெறும் சரீரம் மட்டுமே அல்ல, அவனுக்குள் இருக்கின்ற ஆவியும் சுவாசமும் சர்வ வல்லமையுள்ள தேவனால் கொடுக்கப்பட்டது என்பதை எலிகு நினைவூட்டுகிறார். நம்மை படைத்த தேவனுடைய ஆவியானவர் நம் உடலில் ஒவ்வொரு அவயத்தையும் நன்கு அறிந்திருக்கிறார். சர்வ வல்லவருடைய சுவாசம்தான் மனிதனுக்கு ஜீவனையும் பலனையும் தருகிறது. மனித மருத்துவமும் மனித உதவியும் முடிந்து போகும் இடத்தில் தேவனுடைய ஜீவ சுவாசம் ஒரு மனிதனை மரணத்தின் விளிம்பிலிருந்து திரும்ப உயிருடன் தூக்கி நிறுத்த வல்லமையுள்ளது என்ற மாபெரும் சத்தியத்தை இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இன்று இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட நம்பிக்கையையும் ஆறுதலையும் தருகிறது தெரியுமா? இன்று உங்கள் வாழ்க்கையிலும் கொடூரமான நோய்கள், நுரையீரல் பாதிப்புகள் அல்லது மரண போராட்டங்கள் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், நம்மை உண்டாக்கின இயேசுவே நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தருகிறார். மனித நம்பிக்கைகள் அற்று போகும்போது ஆவியானவர் மேல் நம்பிக்கையை வைத்து இயேசுவின் பாதத்தில் உங்கள் உயிரை ஒப்பு கொடுங்கள். சர்வ வல்லவருடைய சுவாசம் உங்களுக்குள் பாயும் போது சகல பலவீனங்களும் மறைந்து நீங்கள் புது ஜீவனை பெற்று உயிர் தெழுவீர்கள். இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்பதற்கு அடையாளமாக இந்த சாட்சியை கேளுங்கள். சென்னையை சேர்ந்த சகோதரி ஆண்ட்ரியா திடீரென்று ஏற்பட்ட நுரையீரல் அலர்ஜி மற்றும் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவருடைய நுரையீரல்கள் இயங்குவதை நிறுத்தியதால் செயற்கை சுவாச கருவியின் மூலமாக உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இனி இவர் உயிர் பிழைப்பது கடினம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். அந்த ஆபத்தான சூழ்நிலையில் சகோதரி ஆண்ட்ரியாவின் குடும்பத்தினர் இந்த வசனத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்கள். ஆண்டவராகிய இயேசுவே, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்ற இந்த வசனத்துக்கு இந்த மகளை சாட்சியாக நிறுத்தும் என்று ஐசியூவின் வெளியே நின்று ஊக்கமாக ஜெபித்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? சர்வ வல்லவருடைய ஜீவ சுவாசம் அந்த சகோதரிக்கு மாபெரும் விடுதலையை தந்தது. மருத்துவர்களே வியக்கும் வண்ணம் சில மணி நேரங்களிலேயே சகோதரி ஆண்ட்ரியாவின் மூச்சு திணறல் மாறி அவருடைய நுரையீரல்கள் இயல்பாக இயங்கத் தொடங்கின. தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து பரிபூர்ண குணமடைந்து அவர் அற்புதம் பெற்று வீடு திரும்பினார். பிரியமானவர்களே, இன்று இந்த சகோதரியின் வாழ்வில் அற்புதம் செய்த இயேசு நம் வாழ்விலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் ஒருவரே வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இதோ என் நோய் மாறுமா, என் உயிர் தப்புமா என்று நோயினாலும் மூச்சு திணறலாலும் வேதனைப்பட்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற அப்பா, நாங்கள் கேட்ட சாட்சியை போல உம்முடைய தேவ ஆவியானவரின் வல்லமை இவர்களுடைய உடலுக்குள் பாய்ந்து போவதாக. இவர்களுடைய பலவீனங்கள், நுரையீரல் நோய்கள் மற்றும் சரீர கோளாறுகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். சர்வ வல்லவரின் ஜீவ சுவாசம் இவர்களுக்குள் பாய்ந்து இவர்களுக்கு பூரண ஆரோக்கியத்தையும் தீர்க்காயுசையும் தருவதாக. இவர்கள் என்னென்ன காரியங்களில் ஜெபிக்க கேட்கிறார்களோ அந்தந்த காரியங்களில் ஒரு அற்புத அடையாளமாக இவர்களை நிறுத்துங்க, சாட்சிகளாக ஜீவிக்க செய்யுங்க. இன்றும் ஸ்கூல், காலேஜ் செல்லக்கூடிய பிள்ளைகளை உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே இவர்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. இன்றும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்தும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.